அதாவது சில பேர் சம்மந்தம் பண்ணிவிட்டு வெளியே போய் பல வருஷம் இருக்கும். பல வருஷம் ஆன பிறகு பிறந்த வீட்டில் சட்டம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. பிறந்த வீட்டில் யாரையுமே வாழ விடாமல் யாருக்கு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஏன்னா பிறந்த வீட்டில் அவங்களுக்கு அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க இங்கே கோலுன்றிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீ கொடுத்த இடத்துல நீ எல்லாத்தையும் சரியாக வச்சுருக்கியா? கொடுத்த இடத்துல 1000 பிரச்சனை இருக்குது. அதுவும் சில நேரங்கள் நீ தான் முடிச்சு வைக்கணுன்ற பிரச்சனையை கூட நீ பிரச்சனையாக்கி விட்டுற. அங்கே எதாவது ஒன்றா பண்ண முடியுதா? இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கியா? அங்கே நடக்கிற பிரச்சனைகளை உன்னால் சரி கட்ட முடியுதா? எதுவுமே சரி கட்ட முடியாமல் நீ ஏன் அண்ணனோட குடும்பத்துலேயும் அண்ணியோட குடும்பத்துலேயும் நீ எல்லாத்தையும் நான் அந்த இது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு இங்கே பிரச்சனை பண்ணுறேன். இப்போ என்னன்னாக்கா, இது காரணம் என்னன்னாக்கா, இந்த அண்ணனும் அண்ணியும் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். நீங்கள் எப்பயோ போயிட்டீங்க, சரி ரைட்டு, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்கலாம் முக்கியத்துவம். உங்கள்கிட்ட சம்மந்தம் பண்ணின உங்கள் மகளை கட்டின மாப்பிள்ளையும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கே தான் தப்பு வருது. ஏன்னா அவங்கள விட அந்த மாப்பிள்ளை வெளி உலகம் தெரிஞ்சவர். வெளி உலகம் போயாச்சு. இது மாதிரி நிறைய கவுன்சிலிங் பண்ணி, நிறைய குடும்பங்களை கவுன்சிலிங் பண்ணி சரியாக ஆகியிருக்கு. சிலது பிரச்சனைகள் அப்படியே போயிருக்கு, அது மாதிரி போயிருக்கு. அப்படி உள்ள ஒரு ஆளை நீங்கள் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவரை எதிர்த்து அவங்க வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதுக்கு காரணம் யார் தப்பு பண்ணுறது? நீங்கள் தான். இந்த வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது போட்டுக்குள்ளே தண்ணி தானாக வராது. அது ஓட்டை இருந்து அந்த போட்டு அலோவ் பண்ணால் தான் தண்ணி வரும். அப்படி அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு, அப்புறம் நாங்கள் வரல, மருமகன் வர மாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு, அவர் நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் அவருக்கு உதவி பண்ணோம் இல்லைன்னு சொல்ல யார் சொன்னால்? உதவி பண்ணாக்கா அப்போ நீங்கள் சொல்கிறது இல்லாமல் கேட்கணுமா என்ன? அதுவும் தப்பாக சொல்கிறப்ப என்னுடைய பார்வையில் நீங்கள் பண்ணுறது பூரா முழுக்க தப்பு. 180% தப்பு பண்ணுறீங்க. அப்போ தப்புன்றப்ப தப்பான கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இவனு சொல்லுவாங்க, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் எல்லாம் பண்ணுனீங்க, எனக்கு வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்றதுக்காண்டி நீங்கள் சேராத இடம் யாது, சேராத இடம் செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் எல்லாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மருமகனுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பிள்ளையாக வச்சுருந்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி ஆனதுக்கு காரணம் யார்? அதனால் பார்த்துங்க. நீங்கள் செஞ்சோட்டு கடன்லாம் நாமெல்லாம் அப்படிலாம் ரொம்பலாம் தீர்க்க முடியாது. அதனால் நீங்கள் நம்ம டைப்பே என்னன்னாக்கா, நம்ம அப்பா செஞ்சால் கூட கையை உயர்த்தி கையை நீட்டி தப்புன்னு சொல்லிடுவோம். எங்கள் அப்பாவே நான் அலற விடுவேன், அவர் எல்லாத்தையும் அலற விடுவேன், நான் அலற விடுவேன். அப்படிங்கிறப்ப நீங்களும் ஏமாத்துறான்.